Praise the Lord. கொஞ்ச நேரம் தேவனை ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துவோம். துதியிலே வாசம் செய்யும் பரமபிதாவே, இந்த அதிகாலை நேரத்திலே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமும் பயங்கரமுமான நாமத்தை உடையவரே, உமக்கே ஸ்தோத்திரம். வல்லமையான நாமத்தை உடையவரே, உமக்கே ஸ்தோத்திரம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவரே, உமக்கே ஸ்தோத்திரம். நீதிமான்களின் வழியை அறிந்திருப்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். நாங்கள் கூப்பிடுகையில் எங்களுக்கு செவி கொடுக்கும் தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். நெருக்கத்தில் இருந்த எங்களை விசாலம் உண்டாக்கினரே, உமக்கே ஸ்தோத்திரம். முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க செய்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். ஜனங்களுக்கு நியாயம் செய்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் நீதியின் படியும் உண்மையின் படியும் நியாயம் செய்பவரே, உமக்கே ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே, உமக்கே ஸ்தோத்திரம். பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். பூமி எங்கும் மேன்மையுள்ள நாமத்தை உடையவரே, உமக்கே ஸ்தோத்திரம். இலாவே, இந்த நாளை எங்கள் வாழ்நாட்களில் கூட்டி கொடுத்து உமது கிருபையினாலே தாங்கி இந்த நாளை ஜெயமாக முடிக்க தயவு செய்கிற தேவனே, உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் துதி பலிகளில் பிரியமாய் இருப்பவரே, உமது ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்புவீராக. கர்த்தாவே, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நமக்காக இன்றைய இறை வார்த்தை அறிக்கை செய்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37:34 வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். மாணவர்களே, கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒருபோதும் வெட்கமடைய மாட்டார்கள். பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நன்மையை காண்பார்கள். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களின் இருதயம் ஸ்திரப்படும். ஆகையால் சுருக்கமாக சொல்ல போனால், கர்த்தருக்கு காத்திருக்கும் ஒருவர் கர்த்தர் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வைத்திருப்பதின் அடையாளம். காத்திருப்பது பொறுமையை வளர்க்கும். விசுவாசத்தில் அதிகமாக ஜெபித்தும் மற்றும் வேதம் வாசித்தும் ஆவிக்குரிய வாழ்வில் பலப்பட முடியும். காத்திருப்போம், புதுபலன் அடைவோம். விசுவாசியுங்கள். ஆமென். ஜெபிக்கலாம். அன்பின் கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனே, நீ தாமே எங்களை உயர்த்தும் வரை உமது பலத்த கரங்களில் அடங்கி இருக்கவும், உமது நேரத்திற்கு காத்திருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களை நடத்தும் கிருபைக்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் இந்த வேண்டுதலை செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த காணொளியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.